இல்ல அதான் நம்முடைய முதலாவதாக அதிமுக திரு சேகர் அவர்கள் சொன்னது குடிநீரை பத்தி சொன்னாரு. இது நீங்க குடிநீர் இப்போதான் நம்முடைய ஆட்சி இந்த 5 வருஷத்துல தாராளமான குடிநீர் தூத்துக்குடி மாநகரத்தில் வழங்கப்படுகிறது அப்படின்றத நான் உறுதியா சொல்லுவேன். அதை நீங்க கிராமத்து மக்கள்கிட்ட போய் கேட்டிருக்கலாம். அது நம்முடைய ஊர்னி ஒத்த வீடா இருக்கலாம், இனிகோ நகரா இருக்கலாம், எல்லா சத்யா நகரா இருக்கலாம், எல்லா பகுதியுமே புறநகர்ல இன்னைக்குதான் அவங்களுக்கு தினசரி குடிநீர் வழங்கப்படுகிறது அப்படின்னு நான் உறுதியா சொல்லுவேன். அவங்க திட்டம் போட்டாங்க, குழாயே பதிக்காம போயிட்டாங்க, அதுதான் உண்மை. அந்த திட்டம் அறகுறையில் அப்படியே போச்சு. இன்னைக்கு மீண்டும் நிதி ஒதுக்கீடு செய்து முழுமையாக அதை செஞ்சிருக்கிறோம் அப்படின்ற தகவலை நான் இங்க பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அடுத்து ஸ்மார்ட் சிட்டி. ஸ்மார்ட் சிட்டின்ற பேர்ல நம்ம ஊருக்கு ஏத்த மாதிரி அவங்க திட்டம் போடல. விவிடி ரோட மட்டும் எடுத்துட்டீங்கன்னா 12 அடி அகலம் இருந்ததை 7 அடி அகலமா ரோட குறைச்சாங்க. அதாவது நடைபாதை அதிகமாக்கப்பட்டது, ரோடு சிறிதாக்கப்பட்டது. எவ்வளவு சொல்லியும் கேட்கல அன்னைக்கு. அதற்கு அதே போல பார்த்தீங்கன்னா நிதி ஒதுக்கீடு அவங்க 200 கோடி தான் கொடுத்திருந்தாங்க. மொத்தம் 500 கோடி ரூபாய் திட்டம். மீண்டும் இந்த ஆட்சி வந்த பின்பு எல்லாத்துக்குமான நிதி ஒதுக்கீடு செய்து இந்த ஸ்மார்ட் சிட்டியை முறையாக நிறைவேற்றியதும் இந்த திராவிட மாடல் ஆட்சி என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். தண்ணி பஞ்சம் எங்கேயுமே இல்ல அப்படின்றீங்க. ஆனா கோவில்பட்டி அந்த பகுதியில கிராமங்கள்ல இல்ல, அவரு சொன்னது தூத்துக்குடி மாநகரம் சொன்னாரு. இல்ல நான் தூத்துக்குடி மாவட்டத்துக்கு நான் சொல்றேன். மாநகரம் சொன்னாரு. இல்ல தூத்துக்குடி மாவட்டத்துக்கு நான் சொல்றேன். தூத்துக்குடி மாவட்டத்துக்குமே 323 கிராமங்களுக்கு இப்ப ஒரு குடிநீர் திட்டம் 1 மாதம் ஆயிருக்கு. விளாத்திக்குளம் தொகுதி முழுசுமே பூர்த்தி அடைஞ்சிருக்கு. கோயில்பட்டி தொகுதியில ஒரு சில கிராமங்கள்ல இருக்குன்றாங்க. அதுமே அதிமுக பொதுச்செயலாளர் இபிஎஸ் பிரச்சாரத்துக்கு வந்தப்ப அவரை இடைமறிச்சு மக்கள் குடங்களோட கொண்டு போய் அவர்கிட்ட புகார்லாம் கொடுத்தாங்க. அதுக்கு அப்புறம் தாங்க அந்த விளாத்திக்குளம் ஒட்டப்படாரம் தொகுதிக்குரிய திட்டம் தொடங்கி இருக்காங்க. இன்னும் கோயில்பட்டியில ஒரு சில இடத்துல இருக்குன்றாங்க. அதுவுமே நம்ம புதிய திட்டத்தின் மூலம் சீர்த்து விடலாம் அப்படின்றத நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதுபோல பாத்தீங்கன்னா நம்ம மொத்தம் 784 கோடி ரூபாய் உட்கட்டமைப்புக்கு மாநகராட்சிக்கு மட்டுமே இந்த அரசு நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்குது அப்படின்றத நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதே போல பாத்தீங்கன்னா அவரு போராட்டம் நடத்தினதே அவர் உத்தரவு போட்ட மாதிரி பேசுறாரு. ஆட்சி ஒரு அடி கொடுத்து பாருங்க அப்புறம் இல்லங்க அதெல்லாம் ஒண்ணு நியமனம் பண்ண முடியாது. அது நீங்க தேர்தல்ல போட்டியிட வேண்டியது ஒன்னும் பிரச்சனை இல்ல. அப்ப போராடத்தானே முடியும் எங்களால. மக்கள் போராடத்தானே முடியும். போராடுற இடத்துல தான் எங்களை வச்சிருக்கீங்க. போராடுறீங்க, அதை பதிவு பண்ணுங்க. மக்கள் 12% பார்லிமெண்ட்ல கொடுத்திருக்காங்க. மக்கள் வாக்களித்து 12% வாக்குகள் இங்க கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா இல்ல அண்ணன் பனைமர ஏறதுக்கு அழகா ஏணி வச்சு கொடுத்தாரு. நான் கூட சொன்ன சூப்பர் ஐடியாவா இருக்கு. எல்லா பனைமரத்தையும் நம்ம ஏணி வைக்கலாம்னு நினைச்சேன். உண்மையிலே அது மாதிரி உங்களுடைய ஒரே ஒரு கேள்விதான். பனைமரம் ஏறினாலும் கல்லை இறக்கணும் நாங்க நினைக்கிறோம். நீங்க ஆதரிக்கீங்களா எதிர்க்கீங்களா? நேரடி கேள்வி. ஆதரிக்கீங்களா இறக்கீங்களா? பணம்பால் இறக்குறது, கல் இறக்குறது நான் எதுக்குறாங்க. போதுமா? கல்ல இறக்குறது எதுக்குறோங்க. பதநீர் இறக்குறதுக்கு நல்ல ஐடியா ஏணி அமைச்சு கொடுத்தீங்கன்னு சொல்றேன்.